டெல்லி கணேஷை ஏமாற்றிய இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். நான் நடித்து கொடுத்த இயக்குநர்களில் நன்றி கேட்டவன் இந்த பிரதீப் ரங்கநாதன் என்று மன வேதனையுடன் தெரிவித்தார். 20 கோடி கட்டினால்தான் கங்குவா வெளியாகும். 4 ஆண்டுகளாக கோமா நிலையில் இருக்கிறார் சத்யராஜின் மனைவி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது. 20 கோடி கட்டினால்தான் கங்குவா வெளியாகும். உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒரு தனியார் நிறுவனத்திடம் 20 கோடி ரூபாய் கங்குவா படத்துக்காக கடன் வாங்கியிருந்தார் அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. அந்த தனியார் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. எங்கள் கடனை திருப்பி செலுத்திவிட்டு கங்குவா படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் ஞானவேல் ராஜா என்று அந்த மனுவில் குறிப்பிடப்படுகிறது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் 20 கோடி ரூபாய் கட்டினால்தான் கங்குவா வெளியிட அனுமதிக்க முடியும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. கங்குவா வருகிற 14ஆம் தேதி வெளியாகிறது. இந்த பணத்தை உயர்நீதிமன்றத்தில் 20 கோடி ரூபாய் செலுத்தினால்தான் கங்குவா வெளியாகும். இதனால் கங்குவா வெளியாகுமா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமாவில் 200 கோடியை வசூலில் கடந்த தமிழ் படங்கள் என்ன என்ன என்பதை இப்போது பார்ப்போம். சமீபத்தில் வெளிவந்த படங்களில் தனுஷ் நடித்த ராயன் படம் 150 கோடி ரூபாய் வசூலை தாண்டியது. விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா 100 கோடி வசூலை தாண்டியது. ரஜினிகாந்த் நடித்த எந்திரன், கபாலி, பேட்டை, தர்பார், ஜெயிலர், வேட்டையன் ஆகிய படங்கள் 200 கோடி ரூபாய் வசூலை தாண்டி சாதனை படைத்திருக்கிறது. கமல்ஹாசன் நடித்து தயாரித்த விக்ரம் படமும் 200 கோடியை தாண்டி வசூலில் வெற்றி பெற்றிருக்கிறது. அஜித்குமார் நடிப்பில் வெளியான துணிவு படம் 200 கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்கிறது. விஜய் நடித்த மெர்சல், பிகில், சர்கார், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ மற்றும் த கோட் ஆகிய படங்கள் 200 கோடி வசூலை தாண்டி ஓடியிருக்கிறது. சியான் விக்ரம், ஜெயம் ரவி, பிரபு ஆகியோர் நடித்த பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கத்தில் முதல் 2 பாகங்கள் 200 கோடியை வசூலில் தாண்டியுள்ளன. சமீபத்தில் வெளிவந்த அமரன், சிவகார்த்திகேயன் நடித்த படம் 12 நாட்களில் 200 கோடி வசூலை தாண்டி தொடர்ந்து வசூல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. 200 கோடி வசூலை கடந்த படங்களில் நடிகர் விஜய் முதலில் இருக்கிறார். நடிகர் விஜய் நடித்த 8 படங்கள் வசூலில் 200 கோடியை தாண்டி இருக்கிறது. அதன் காரணமாக வசூல் மன்னன் என்ற பெயரை தமிழில் விஜய் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் ரஜினி இருக்கிறார். ரஜினிகாந்த் நடித்த 6 படங்கள் வசூலில் 200 கோடியை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறது. கமல்ஹாசன், அஜித்குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். கமல்ஹாசன், அஜித்குமார் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்த படங்கள் 200 கோடி வசூலை தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறது. 4 ஆண்டுகளாக கோமா நிலையில் இருக்கிறார் சத்யராஜின் மனைவி. குழாய் மூலமாகத்தான் திரவ உணவு செலுத்தப்படுகிறது. நடிகர் சத்யராஜின் மனைவி மகேஸ்வரி. மகேஸ்வரி யாருன்னா சத்யராஜுடைய உடன் பிறந்த அக்காள் மகள். அக்காள் மகளை திருமணம் செய்து கொண்டார் சத்யராஜ். இவர்களுக்கு சிபிராஜ் என்ற மகனும் டாக்டர் திவ்யா சத்யராஜ் என்ற மருத்துவர் மகளும் இருக்கிறார்கள். மருத்துவரான திவ்யா சத்யராஜ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வருத்தமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்னுடைய அம்மா மகேஸ்வரி, அதாவது நடிகர் சத்யராஜின் மனைவி, கடந்த 4 ஆண்டுகளாக கோமா ஸ்டேஜில் இருக்கிறார். படுத்த படுக்கையாக இருக்கும் அவருக்கு நினைவு திரும்பவில்லை. நினைவு இழந்த நிலையில் அவருக்கு திட உணவு எதுவும் தர முடியாது. குழாய் மூலமாக, ஊசி மூலமாக அவருக்கு திட உணவு அல்லாமல்
திரவ உணவு மட்டுமே செலுத்தப்படுகிறது. எங்களுக்கு இது ரணவேதனையாக இருக்கிறது. ஆனாலும் இந்த விஷயத்தை என்னுடைய தந்தை சத்யராஜ் வெளியில் சொல்லாமல் சராசரி மனிதன் போலவே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றார் திவ்யா சத்யராஜ். டெல்லி கணேஷை ஏமாற்றிய இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே படத்தின் மூலம் நட்சத்திர கதாநாயகனானார் பிரதீப் ரங்கநாதன். ஆரம்ப காலத்திலே பிரதீப் ரங்கநாதன் சில குறும்படங்களை எடுத்தார். லவ் டுடே படத்தில் ஆரம்பத்தில் குறும்படமாகத்தான் எடுத்திருக்கிறார். லவ் டுடே படத்தில் சத்யராஜ் நடித்த வேஷத்தில் குறும்படத்தில் டெல்லி கணேஷ் நடித்திருக்கிறார். டெல்லி கணேஷை சந்தித்த பிரதீப் ரங்கநாதன், ஐயா, நான் குறும்படம் தான் எடுக்கிறேன், அதுவும் 0 பட்ஜெட் படத்தில் எடுக்கிறேன். இந்த படத்தை பார்த்து விட்டு தான் எனக்கு சினிமா இயக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இந்த படத்தில் முக்கிய ரோலில் நானும் நீங்களும் டெல்லி கணேஷும் நடிக்கிறோம். என்னால் சாப்பாட்டு செலவு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் மட்டும்தான் தர முடியும், சம்பளம் தர முடியாது என்றிருக்கிறார். டெல்லி கணேஷ், உங்களை மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு என்னால் முடிந்த உதவி இப்படி இலவசமாக நடித்து கொடுப்பது தான் என்று சொல்லி பிரதீப் ரங்கநாதன் எழுதி இயக்கிய லவ் டுடே குறும்படத்தில் நடித்திருக்கிறார் டெல்லி கணேஷ். ஆனால் லவ் டுடே படத்தை பெரும்படமாக சினிமா படமாக தயாரிக்கும் பொழுது வியாபார நிமித்தம் டெல்லி கணேஷுக்கு பதிலாக சத்யராஜை நடிக்க வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை கூட டெல்லி கணேஷுக்கு சொல்லவில்லை. லவ் டுடே படத்தில் ஒரு சிறிய வேடமாக கொடுத்து அவருக்கு சம்பளம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கலாம். அதையும் செய்யவில்லை. இதனால் இறக்கும் முன்பு நன்றி கெட்டவன் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு குறும்படம் நடித்து கொடுத்துருக்கிறேன். நான் நடித்து கொடுத்த இயக்குநர்களில் நன்றி கெட்டவன் இந்த பிரதீப் ரங்கநாதன் என்று மனவேதனையுடன் தெரிவித்தார் மறைந்த டெல்லி கணேஷ். நேயர்களே, இது போன்ற பரபரப்பான துணுக்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.